சேர்ந்துதான் திமுக கூட்டணியில் அவர் சுமூகமா இல்ல. ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்கின்ற இந்த கோரிக்கை பெரிய அளவுல வருது. அக்டோபர் 2 திமுகவை எதிர்த்து மது ஒழிப்பு மாநாடு தமிழ்நாட்டிலே செய்ய முடியல. இந்திய அளவுல உலக அளவுல மது ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டுல மதுக்கடையை திமுக நினைச்சா ஒழிச்சிடலாம். 500 கடை 1000 கடை ஒழிக்க முடியும். ஆனா திமுக விரும்பல. ஏன்னா திமுகவை சேர்ந்த தொழிலதிபர்களே மது ஆலை அதிபர்கள். ஜெகத் ரட்சகன், டி.ஆர். பாலு, புலியின் ஓசை, ஜெயமுருகன், இப்படி பல பேர் சாராய ஆலை அதிபர்கள். இவர்கள் எப்படி சாராயத்தை ஒழிப்பாங்க? அப்ப அது கள்ளக்குறிச்சி சாராய சாவு, சாராயம் காய்ச்சறது மேல் சாதி, குடிக்கிறது கீழ் சாதி. மேல் சாதி சாராயம் காய்ச்சுவான், கீழ் சாதி குடிச்சு சாவான். கள்ளக்குறிச்சியில் இறந்து போன அத்தனை பேரும் தலித்துகள். அப்போ அந்த தலித்துகளுக்கு தான் சொரணம் வருது. அவர்கள் தான் இந்த மதுக்கடையை மூடணும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுங்கிறாங்க. இதுல திமுக ஏன் பதட்டப்படுது? அது அவர்கள் வேலை, இது இவர்கள் வேலை. 3.5 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. வெறும் 500 கடை குறைச்சிருக்கீங்க. 500 கடை போதுமா? ரேஷன் கடை எவ்வளவு இருக்கு? சாராய கடை எவ்வளவு இருக்கு? படிப்படியா குறைப்பதாக மக்களை ஏமாற்றுவது திமுகவினுடைய வேஷம்.